இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பான் ஹெபர் சைக்கிள். பான் ஹெபர் சைக்கிள்னால் என்ன அப்படின்னா, ஸோ திஸ் பான் ஹெபர் சைக்கிள் ஆக்சுவலி இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், இதில் எதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஹெஸஸ் லா இஸ் அப்ளைடு இன் திஸ் சைக்கிள். ஸோ திஸ் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த லாட்டிஸ் எனர்ஜி. அப்போ லாட்டிஸ் எனர்ஜினா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரியும். இப்போ லாட்டிஸ் எனர்ஜினா இப்போ ஒரு 1 mole ஆஃப் sodium chloride crystal நம்ம எடுக்கிறோம். Solid form of sodium chloride crystal. Crystalline form of sodium chloride is taken. So then it is dissociated into its constituent ions Na plus and Cl minus. Whatever the enthalpy changes takes place, that is called as lattice energy of sodium chloride. அதாவது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. 1 mole of solid form of sodium chloride எடுத்திருக்கோம். That is dissociated into its constituent ions at the temperature of plus 738 kilojoule per mole. So plus கொடுத்துருக்குது. So this is the endothermic process. அதாவது the enthalpy changes takes place when 1 mole of solid crystalline lattice form of solid substance dissociated into its constituent ions is called as lattice energy. How do you define lattice energy? The enthalpy changes, otherwise the amount of energy released. The amount of energy released. Otherwise the enthalpy changes takes place when 1 mole of solid crystalline form of the solid substance dissociated into its constituent ions. That's lattice energy. Sodium chloride, sodium ion, chloride ion dissociate ஆகும்போது என்ன enthalpy changes நடந்ததோ அதுக்கு பேர் தான் என்னது lattice energy. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம வந்து ஒரு காமனாக எப்படி இந்த பான் ஹெபர் சைக்கிளை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் பார்ப்போம். இப்போ பான் ஹெபர் சைக்கிள்னால் என்னது, தட் இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த லாட்டிஸ் எனர்ஜி. லாட்டிஸ் எனர்ஜியோட டெஃபினேஷன் பார்த்தாச்சு. ஆனால் அதில் எந்த லாவை நம்ம அப்ளை பண்ணுறோம், ஹெஸஸ் லா அப்ளை பண்ணுறோம். இப்போ ஒரு காமனாக ஒரு சைக்கிள் பார்க்கப்போம். பான் ஹெபர் சைக்கிள் வச்சு நம்ம எந்த சப்ஸ்டன்ஸுக்கும் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், லாட்டிஸ் எனர்ஜி. அது ஜென்ரலாக நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஜென்ரல் மெக்கானிசம் பார்க்குறோம். எம் ரெப்ரசன்ட் எனி ஒன் சாலிட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இட் ரியாக்ட்ஸ் வித் half moles ஆஃப் X2, தட் இஸ் இன் gaseous state. அது எம் வந்து X2 கூட half moles கூட ரியாக்ட் பண்ணி எம்எக்ஸ் கிடைக்கும். அப்போ அதில் அந்த ஸ்டெப் டைரக்ட் காம்பினேஷனில் எம்எக்ஸ் கிடைக்குது. அதோட என்தால்பி சேஞ்சஸை வந்து ΔHFன்னு எழுதியிருக்கோம். இப்போ இது டைரக்ட் ஸ்டெப். இப்போ எம் இட் கன்வெர்ட்ஸ் இன்டு எம் ஆஃப் gaseous state. இதில் சப்ஸ்டன்ஸ் மெட்டல் சாலிட் ஃபார்மில் இருந்தது gaseous ஃபார்முக்கு மாறும். அப்போ சாலிட் சப்ஸ்டன்ஸ் இட் கன்வெர்ட்ஸ் இன்டு வாட், gaseous ஃபார்ம். அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன பேர், சப்ளிமேஷன். அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, என்தால்பி சேஞ்சஸ் நடந்தாலும் அதுக்கு என்ன சொல்லுவோம், ஹீட் ஆஃப் செகண்ட் சப்ளிமேஷன் அப்படின்னு. அப்போ ΔH1 அப்படின்னா தட் இஸ் த என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன் எதுக்கு சொல்கிறோம், த சாலிட் ஃபார்ம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கன்வெர்ட்ஸ் டைரக்ட்லி இன்டு த gaseous ஃபார்ம். அடுத்தது அதை ΔH1ன்னு எழுதும். அடுத்தது இந்த half X2 இட் இஸ் டிசோசியேட்டட் இன்டு எக்ஸ், gaseous ஸ்டேட்டில் மாறும். X2 dissociate ஆகுது, Xஆக மாறுது. அப்போ டிசோசியேஷன் என்னது, the enthalpy of dissociation that is represented by ΔH2. ஸோ இங்கே சப்ளிமேஷன் ப்ராசஸ் நடக்குது, இங்கே டிசோசியேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ΔH1 is what, enthalpy of sublimation. ΔH2 is what, enthalpy of dissociation. இப்போது அடுத்தது என்ன நடக்குன்னு பாருங்கள். the M gaseous ஃபார்மில் கிடைச்சது, it loses 1 electron and it changes into M plus. அதாவது when the substance it losing 1 electron and it converts into its cationic form, then that is called as ionization energy. Ionization energy na the energy which requires to liberate 1 electron from the gaseous form of the substance, அதுக்கு பேர் தான் ionization energy. அப்போ ΔH3 that represents the enthalpy of ionization. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ கொடுக்குறோம்.
எங்கே சப்ளிமேஷன் நடந்ததோ அங்கே டெல்ஹெச் 1 கொடுத்துருக்கோம், எங்கே டிசோசியேஷன் நடந்ததோ அங்கே டெல்ஹெச் 2 கொடுத்துருக்கோம், எங்கே அயனைசேஷன் நடந்ததோ அங்கே டெல்ஹெச் 3 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ இங்கே எக்ஸ் கேசியஸ் ஃபார்மில் கிடச்சிது. அகெயின் இட் கெயின் 1 எலக்ட்ரான் அண்ட் இட் சேஞ்சஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ். அப்போ ஒரு கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுதுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்போ இந்த ப்ராசஸில் வாட் எவர் த என்தால்பி சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் தட் இஸ் கால்ட் அஸ் வாட் என்தால்பி ஆஃப் தி எலக்ட்ரான் அஃபினிட்டி, அது டெல்ஹெச்4. சரியா? அந்த என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். டிசோசியேஷன்னா ஒரு 2 ஆட்டம் உள்ளது சிங்கிளாக டிசோசியேட் ஆகுது. அதுக்கப்புறம் கேசியஸ் ஃபார்மில் உள்ளது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணதுன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அந்த என்தால்பி சேஞ்சஸ்க்கு பிறகு என்தால்பி சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ எக்ஸ் மைனஸாக மாறிடுது. இப்போது எம் ப்ளஸ் இருக்குது, எக்ஸ் மைனஸ். இந்த எம் ப்ளஸும் எக்ஸ் மைனஸும் சேர்ந்து எம்எக்ஸ் கிடைக்கும். அதில் நடக்கக்கூடிய என்தால்பி சேஞ்சஸ்க்கு ரெப்ரசன்டேட் பண்ணியிருக்கோம் யூ. யூ இஸ் வாட் இஸ் தட் இஸ் த லாட்டிஸ் என்தால்பி ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் எம்எக்ஸ். lattice enthalpy of formation of mx. இங்கே ΔHFங்கிறது என்னது? enthalpy of formation of mx from the substance, solid form of the substance and gaseous form of the substance. சரியா? அப்போ இதை இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம எழுதுவோம். இப்போ எழுதுறதுக்கு முன்னாடி சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் ΔHF, வாட் இஸ் த ஃபார்ம்? ΔHF நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஹெஸஸ் லா டைரக்ட் ஸ்டெப்பில் என்ன நடக்குதோ அந்த என்தால்பி சேஞ்ச் வேல்யூ தான் மல்டிபிள் ஸ்டெப்ஸில் நடக்கக்கூடிய சம்மேஷனுக்கு ஈக்குவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் ΔHF இஸ் ஈக்குவல் டு வாட்? ΔH1 ப்ளஸ் ΔH2 ப்ளஸ் ΔH3 ப்ளஸ் வாட்? ΔH4 ப்ளஸ் யூ. அதான் கேள்வி. சப்போஸ் உங்களுக்கு இதில் யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மற்ற எல்லா வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அப்போ யூ இஸ் ஈக்குவல் டு வாட்? ΔHF மைனஸ் ΔH1 ப்ளஸ் வாட்? ΔH2 ΔH3 ΔH4. சரியா? இது இப்போ யூங்கிறது தான் இங்கே லாட்டிஸ் என்தால்பி. இப்போ லாட்டிஸ் என்தால்பியை கண்டுபிடிக்கணும்னா இந்த ΔHF வேல்யூலேருந்து இந்த சம்மேஷன் ΔH1 2 3 4 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடச்சி. அப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். லாட்டிஸ் எனர்ஜி ஆஃப் சோடியம் குளோரைட். அப்போ இங்கே எம்க்கு பதிலாக நம்ம என்ன போட்டிருக்கணும்? சோடியம் போடணும். குளோரினுக்கு பதிலாக ½ பதிலாக Cl2. இதே சைக்கிள் தான் இது. நான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் வச்சு சொன்னேன். இப்போ அதை ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சு சொல்கிறோம், சோடியம் குளோரைடு வச்சு சொல்கிறோம். அப்போது எம் சோடியம் குளோரைடுக்கு என்ன எம்ங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? Na. X2ங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? Cl2. மற்ற எல்லாம் சேம் தான். ΔHF ஃபார்வார்ட் த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்டெப்புக்கு ΔHF டைரக்ட் காம்பினேஷனுக்கு. அடுத்தப்பில் சப்ளிமேஷன் ΔH1 and dissociation ΔH3, then ionization ΔH2, then electron affinity ΔH4. U is what? Lattice enthalpy. அதே தான். அப்போ Na plus Na solid substance directly converts into gaseous state. So this is what the enthalpy of sublimation. அதோட வேல்யூ எவ்வளோன்னா 108.7. அடுத்தது Cl2 converts into Cl, dissociation energy. So ΔH3 ஓட வேல்யூ எவ்வளவு? 122 கிலோஜூல். அடுத்தது Cl chloride, gaseous stateல உள்ள chloride atom, it gain 1 electron and it changes into Cl minus. That is the enthalpy of electron affinity, that is -49 கிலோஜூல். அடுத்தது சோடியம் gaseous stateல இருந்து அது என்னதாகுது? அயானிக் ஃபார்மில் மாறுது. So that is the enthalpy of what? The ionization energy. That value is what? 495.0. அப்போது இதில் ΔHF எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா -411.3 கொடுத்துருக்காங்க. ஸோ as you know the formula, U is equal to ΔHF minus ΔH1 plus ΔH2 plus ΔH3 plus ΔH4. அப்போ U is equal to ΔHF வேல்யூ -411.3 minus இந்த 4 வேல்யூ H1 H2 H3 H4 ப்ளஸ் H4 இந்த 4 ஆட் பண்ணி இதிலேருந்து மைனஸ் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு எல்லா வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு -788 கிடைக்கும். இப்போ இது என்னது? U வாட் இட் ரெப்ரசன்ட்? Na ப்ளஸ் ப்ளஸ் Cl மைனஸ் இட் கிவ்ஸ் NaC. ஆனால் நமக்கு லாட்டிஸ் எனர்ஜினா என்னது? கான்ஸ்டிடியூயன்ட் அயான்ஸ், இட் இஸ் டிசோசியேட்டட் ஃப்ரம் இட்ஸ் crystalline form.
அப்போ வாட் எவர் த வேல்யூ வி காட் இட் அதோட ரிவர்ஸ் சைனில் நம்ம எடுத்தோம்னா தட் இஸ் த லேட்டிஸ் எனர்ஜி ஆஃப் சோடியம் குளோரைடு. புரியுதா? இதோட ரிவர்ஸ் தான் ஆன்சர். ரிவர்ஸ் சைனில் போட்ட ஆன்சர் எழுதணும், இல்லைன்னா மார்க் கிடைக்காது. ரிவர்ஸ் சைனில் எடுத்தோம் அப்படின்னா தட் ரெப்ரசன்ட் த லேட்டிஸ் எனர்ஜி.